எம்வி வெளிச்சம் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகராசிகள் எப்பவுமே தாய் உள்ளம் படைத்த கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டானது இதுவரைக்குமே 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்ட சனி அப்படின்னு எத்தனையோ சனி பகவானுடைய பார்வைகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த அஷ்டம சனியிலேருந்து விடப்பட்டு இப்போதான் முழுமையாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் விளைபடுகிறீங்க. இதில் தொட்ட காரியங்கள் அனைத்தும் தொடங்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு அமையப் போகிறது. ஏன்னா இத்தனை வருஷமா நீங்கள் பட்ட கஷ்டங்கள், இத்தனை வருஷமா பார்த்தோன்னா இந்த அஷ்டம சனியினால் ஏற்பட்ட துயரங்கள், கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை, பெற்றோர்களால் பிரச்சனை, தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை, மேல் அதிகாரிகள்கிட்ட பிரச்சனை, அரசு ஊழியர்களாக இருந்தால் உங்களுக்கு மேலே இருக்கவங்களால பிரச்சனை, தொழில் செய்கிற இடமா இருந்தால் உங்களுக்கு மேலே இருக்கிற மேனேஜர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது மாதிரியான பிரச்சனை கடந்த 2.5 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனிமே அந்த பிரச்சனையில் இருந்து முழுமையாக விடைபெற்று நல்ல ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசினியர்களுக்கு பெண்களால் பிரச்சனை உருவாயிருந்திருக்கும். அதே போல் பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் இடத்துல வீட்டில் பார்த்து நிறைய பிரச்சனை சந்திச்சிருந்திருப்பீங்க. நண்பர்கள் மூலிமா கூட்டு தொழில் செஞ்சவங்க நிறைய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். 2025 பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் ஆரம்பித்து எனக்கு இத்தனை லட்சம் செலவு, இத்தனை லாஸ் ஆச்சுன்னு சொல்கிறவங்க தான் நிறைய கடகராசிக்காரர்கள். இவ்வளோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுங்க, எல்லாமே பார்த்தா பார்ட்னர்ஷிப்பில் போட்டோம், அது மூலிமா ஏகப்பட்ட லாஸ் ஆணுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாடிக்கையாளர்களை கேட்குறோம், நாம் நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டானது உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்கும். கூட்டு தொழிலாக பார்ட்னர்ஷிப்பெல்லாம் கழிச்சிட்டு நீங்கள் சிங்கிளாக ஒரு ஓனர்ஷிப் எடுத்து அந்த தொழில் அமோகமாக நடத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில், தங்கம் வெள்ளியில் முதலீடு போடுவது, இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 உங்களுக்கு அமையப் போகிறது. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் எக்ஸ்போர்ட்டிங், வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவோம் இல்லையா, லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது போன்ற கை மாற்றுவது, கமிஷன் சம்மந்தப்பட்ட பேஸ்டான தொழில், இது எல்லாமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு அற்புதமாக நடக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையப் போகிறது. பூமி மனை, இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த 2026 கடகராசி நேயர்களுக்கு அற்புதமான ஒரு வளர்ச்சியும் அற்புதமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இந்த 2026 அமைய இருக்கிறது. குறிப்பாக பெண்களிடம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்தணும். ஏன்னா நீங்கள் எல்லாரையுமே கடகராசி நேயர்களை பொறுத்து தனக்காக வாழ்வதை விட பிறருக்காக வாழ்வதில் அதிகமான நாட்டம் கொண்டவர்களாக இருப்பீங்க. ஏன்னா தாய் உள்ள படைத்தவர் இல்லையா, ஏன்னா கடகம்ன்றது சந்திரனோட வீடு. அப்போது சந்திரனா தாய், எப்பவுமே தாய் மற்றவர்கள் யாருக்குமே பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கவே இருக்காது. ஒரு வீட்டில் ஒரு தாய் 3 பிள்ளைகளை பெற்றுக்கிறாங்கன்னா 3 பிள்ளைகளையும் ஒரே பார்வையில் பார்க்கக்கூடியவர் தான் தாய். அப்போ இந்த கடகராசி நேயர்கள் எப்பவுமே தனக்குன்னு இல்லாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடிய ஒரு ராசிகளாக இருப்பீங்க. அப்போது இந்த 2026 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், பெண் கொடுப்பு இடமா இருக்கட்டும், பெண் வாங்கும் இடமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 2026 இருக்க போகிறது. தொழிலில் பார்த்தா கடையில் வியாபாரமே இல்லை, புதுசாக தொழில் வச்சேன், அது மிகப்பெரிய பார்த்தா லாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுபோல் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தோம், லாஸ் ஆகி போச்சு. ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை. நான் இது வரைக்கும் நிறையா பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டத்து சம்மந்தப்பட்டதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேங்க, ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான வெற்றியுமே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தை விட இந்த 2026ஆம் ஆண்டானது உங்களுக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையப்போகிறது. உடல் ரீதியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடலில் இடது பக்கத்தில் தான் அதிகமாக பிரச்சனை கொடுக்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு இருக்க போகிற இந்த வருஷம். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஏன்னா நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். இடது பக்கத்தில் அனைவருக்குமே இதயம் இருக்கக்கூடிய பகுதி. அதனால் அனைவருமே உடற்பயிற்சி செய்வதும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது உங்கள் உடலில் இருந்து வேர்வை வெளியே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாதிப்புகள் இல்லைன்னு அர்த்தம். அப்போது ஒரு நாளைக்கு கம்பல்சரி 1 மணி நேரம் நீங்கள் உடற்பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய உடல் ரீதியாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு பிரச்சனைகளாகவே இருக்கும். அதனால் எக்காரணத்தை கொண்டு உடற்பயிற்சி செய்வதில் மற்றும் நிறுத்தி கொள்வது
உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுடைய உடலுக்காக 1 மணி நேரம் ஒதுக்கிக் கொள்வது உத்தமத்தை கொடுக்கும். இந்த 2026ஆம் ஆண்டானது வாகனங்கள் வாங்குவதாக இருக்கலாம், வெளிநாடுக்காக பாஸ்போர்ட் ரினியூ செய்து கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய கட்டாயம் வெளிநாடு செல்வதற்கான அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, உறவுகள் மூலியமாக, மாமன் மூலியமாக, மைத்துனர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். திருமணம் ஆனவர்கள் மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயம், மாமியார் மாமனார் வீட்டு பக்கமாக இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுப்பார்கள். அதே போல் திருமணம் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கை துணையும் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்க போகிறார்கள். அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது போன்ற சில முக்கியமான கருத்துக்களையும் சில முக்கியமான ஜோதிட ஆலோசனைகள் வேண்டுமென்றால் MV வெளிச்சம் அஸ்ட்ரோ டிவி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. இல்லை ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணி உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக உருவாக்கி கொடுக்கும் என்று சொல்லி நிவர்த்தி செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.